அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு இலங்கைக்கு விஜயம். உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட 59 மனுக்களையும் உயர்நீதிமன்றம் நிராகரிப்பு. திருகோணமலை சம்பூரில் அரச தரப்பால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம். நாட்டின் பல பகுதிகளில் கடும் மின்னல் தாக்கத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இரவு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். அந்த வகையில் இந்திய பிரதமர் இன்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைய உள்ளார். அவருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை காலை 9 மணிக்கு வெகு விமர்சையாக இடம்பெற உள்ளது. இந்த விஜயத்தை முன்னிட்டு கொழும்பு நகரின் முக்கிய பகுதிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தருகின்றார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு எனும் எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு வருகை தருகின்றது. அந்த வகையில் இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை காலை 9 மணிக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதுடன் இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பிலும் பங்கேற்க உள்ளார். இதன்போது எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் திருகோணமலை சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் ஆரம்பிப்பு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய 5000 மெட்ரிக் டன் தம்முள்ள களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம், 5000 மதத்தலங்களின் கூரைகளில் சூரிய மின் அமைப்புகளை நிறுவும் திட்டம் என்பவற்றை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இணையவழி ஊடாக ஆரம்பித்து வைக்க உள்ளார். அத்துடன் அனுராதபுரம் மகாபோதியில் வழிபாடு மேற்கொள்ள உள்ள இந்திய பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் பாதையை திறந்து வைக்க உள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் 6ஆம் தேதி பிற்பகல் இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்யும் இந்திய பிரதமர் நாடு திரும்ப உள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண கடற்பரப்பில் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 11 இந்திய மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நீரியல் வளத்துறை திணைக்களத்தினால் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அரசாங்கத்தினால் நல்லெண்ண அடிப்படையில் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்ட அனைவரும் மெரிகானுக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னர் இந்தியாவிற்கு அனுப்பப்பட உள்ளனர். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். இந்திய அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப் போகும் பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன என்பதை ஜனாதிபதி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என லங்கா மக்கள் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்திய அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப் போகும் பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்னிமன தியாரத்ன தேர்வு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். එතකොට රාජ්‍යයක් අතර තවත් රාජ්‍යයක් අතර සම්බන්ධතාවයක් ගොඩනගනකොට ගිවිසුමක් ගන්නකොට ගිවිසුමක් අත්සන් කරනකොට මොකද්ද ඒ යථාර්ථය අන්තර්ගතය මොකක්ද කියලා රටේ ජනතාවට දැනගැනීමේ ප්‍රජාතාන්ත්‍රික අයිතිවාසිකමක් තියෙනවා.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்வது சிறந்த விடயமாகும். அவர் ஓர் இந்து என்பதுடன் பௌத்த மதத்திலும் ஈடுபாடு கொண்டுள்ளார். ஆயினும் இந்திய பிரதமருடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ளப் போகும் ஒப்பந்தம் என்னவென்பது வெளிப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படவுள்ளதாக எமக்கு அறிய கிடைத்தது. அதுகுறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் கச்சத்தீவை இந்தியாவுக்கு தாரை பார்க்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாயின் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும். அந்த தீவு இலங்கைக்கு சொந்தமானது என சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களும் இடம்பெறுகின்றன. இதுகுறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும். එතකොට රාජ්‍යයක් අතර තවත් රාජ්‍යයක් අතර සම්බන්ධතාවයක් ගොඩනගනකොට ගිවිසුමක් ගන්නකොට ගිවිසුමක් අත්සන් කරනකොට මොකද්ද ඒ යථාර්ථය අන්තර්ගතය මොකක්ද කියලා රටේ ජනතාවට දැනගැනීමේ ප්‍රජාතාන්ත්‍රික අයිතිවාසිකමක් තියෙනවා. உள்ள பாதுகாப்புத்துறை சார் ஒப்பந்தம் தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මොනාද විශේෂයෙන්ම මේ ආරක්ෂාව පිළිබඳ ගිවිසුමේ තියෙන කොන්දේසි මොකක්ද කියන ගැන අපිට දැනගන්න ඕන. ඒක නොකියන තාක්කල් ඇත්ත වශයෙන්ම අපිට සාධාරණ සැකයක් மத்துவேனுவா. யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய இராணுவத்தினர் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக சாட்சியங்களை திரட்டு விடயம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவைக்கு சர்வதேச பொறிமுறையூடாக மேற்கொள்ளப்படுகின்றது. யுத்த குற்றம் இழைத்ததாக கூறி சாட்சியங்களை திரட்டும் விடயம் இடம்பெறுகின்றது. 41 பிரேரணைக்கு 22 நாடுகள் ஆதரவாகவும் 11 நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன. அவற்றில் 14 நாடுகள் வாக்களிப்பதிலிருந்து விலகியிருந்தன. அவற்றில் சீனா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் எமக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன. ஆனால் இந்தியா வாக்களிப்பதிலிருந்து விலகியிருந்தது. ஆகவே இந்தியா ஏன் எமக்கு இந்த விடயத்தில் ஆதரவை வழங்கவில்லை என்ற கேள்வி காணப்படுகின்றது. அதேபோன்று இந்தியாவுடன் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அரசாங்கம் கைச்சாத்திடவுள்ளது. அதில் பாதுகாப்பு தொடர்பிலும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளது. ஆனால் அரசாங்கம் அது தொடர்பில் இன்னமும் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. அவ்வாறு தெளிவுபடுத்தப்படும் வரை குறித்த ஒப்பந்த விடயத்தில் சந்தேகமே காணப்படும். பலம் பொருந்திய நாடுகளுக்கு இடையில் போட்டி நிலவுகின்றது. இத்தகைய பின்னணியில் பாதுகாப்பு தொடர்பில் இந்தியாவுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் விடயம் தொடர்பில் சிந்திக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. මොනාද විශේෂයෙන්ම මේ ආරක්ෂාව පිළිබඳ ගිවිසුමේ තියෙන කොන්දේසි මොකක්ද කියන ගැන අපිට දැනගන්න ඕන. ඒක නොකියන තාක්කල් ඇත්ත වශයෙන්ම අපිට සාධාරණ සැකයක්. அமெரிக்காவின் வரி விதிப்பினால் இலங்கைக்கு ஏற்படும் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீளும் நோக்கில் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும். இதேபோன்ற நிலை கோவிட் காலத்தில் எம்முடைய நாட்டிற்கு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினர் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மேலும் பாதிப்பை தோற்றுவிக்கும் வகையில் நாட்டை மூடுமாறு நெருக்கடி கொடுத்தனர். ஆனால் நாம் அவ்வாறு செயற்பட போவதில்லை. மாறாக தற்போது அமெரிக்க வரி விதிப்பால் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள தேவையான ஒத்துழைப்பை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வழங்கும் என உறுதியளிக்கின்றோம். ජනතා විමුක්ති පෙරමුණ එහෙම නැත්නම් ජාතික ජනබලවේගය ප්‍රමුඛ විපක්ෂය ඒ අවස්ථාවේදී உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை ஆட்சேபித்து உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 59 தேர்தல் மனுக்களையும் நிராகரித்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட 37 ரெட் மனுக்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை தேர்தல் நடவடிக்கையில் சேர்க்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று முற்பகல் உத்தரவிட அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட சில மணி நேரங்களின் பின்னர் அதேபோன்று 59 மனுக்களை உயர்நீதிமன்றம் அடியோடு நிராகரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. இளம் வேட்பாளர்களின் வயதை உறுதிப்படுத்துவதற்கான பிறப்புச் சான்றிதழை பொறுத்தவரை சான்றிதழ் பத்திரத்தின் நிழல்பட பிரதியில் சமாதான நீதவான் சான்றுரைத்து இருந்தால் அத்தகைய ஆவணத்தை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவையாக கூறப்பட்ட 37 வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு இன்று முற்பகல் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றின் பதில் தலைமை நீதியரசர் MT முகமட் லஃபார், நீதியரசர் K பிரியங்கா பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட ஆயம் இந்த தீர்ப்பை வழங்கியது. ஆனால் கடந்த 4 நாட்களாக இதே போன்ற மனுக்களை விசாரித்து வந்த உயர் நீதிமன்றம் இதே காரணத்திற்காக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை ஏற்று அங்கீகரித்து இருப்பதோடு தேர்தல் வேட்புமனு நிராகரிப்பிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மொத்தம் 53 ரிட் மனுக்கள் மற்றும் 6 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களையும் இன்று அடியோடு நிராகரித்து தீர்ப்பளித்துள்ளது.
சமாதான நீதிவான் சான்றுரைத்த பிறப்புச் சான்றிதழ் பத்திரத்தின் பிரதியை ஏற்றுக்கொள்ள உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பில் காலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்ட விடயத்திற்கு முற்றிலும் மாறான தீர்ப்பை அறிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் துரைராஜா, மஹிந்த சமயபத்திர, சம்பத் அபயகோன் ஆகியோரை கொண்ட ஆயம் இந்த தீர்ப்பை பிற்பகல் வழங்கியது. இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலையொட்டி நிராகரிக்கப்பட்ட 37 வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று முற்பகல் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய தேர்தல் ஆணையகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக அரசாங்கம் பொய்யுரைத்ததாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டுக்குழு உறுப்பினர் தென்னே ஞானானந்த தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக கூறிக்கொண்டே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அரசாங்கம் தற்போது அத்தகைய விடயத்தை மேற்கொள்வதாக தெரியவில்லை. ஏனெனில் காத்தான்குடியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று அடிப்படைவாத குழுக்கள் மீண்டும் ஊடகங்கள் முன்பாக பேச ஆரம்பித்துள்ளன. அரச ஊடகங்களும் அவர்களுக்கு துணை போக ஆரம்பித்துள்ளன. இந்த விடயத்தை ஏனும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்கம் இரட்டை முகத்தை காண்பித்து வருகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை கவனமாக பாவிக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது. அவ்வாறாயின் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறிய விடயம் பொய்யா என அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். මේ ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනතින් තමයි මේ අත්අඩංගුවට ගැනීම කරලා තියෙන්නේ PTA එකෙන්. திருகோணமலை சம்பூரில் அரசு தரப்பால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரசு தரப்பால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பூர் சூரிய மின்சக்தி நிலையம் விதுர கடற்படை முகாமிற்காக சுவீகரிக்கப்பட்ட மக்களின் காணிகள் 2007ஆம் ஆண்டு அரசு உடைமையாக்கப்பட்ட காணிக்கான உரித்துடைமையை வழங்குமாறு போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், பறிக்காதே பறிக்காதே, வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே, சம்பூர் விதுர கடற்படை முகாமிற்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீள கையெழியுங்கள் போன்ற கோஷங்களையும் போராட்டக்காரர்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டோர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று கிழக்கு மாகாண ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பாடல் உத்தியோகத்தரிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்து இந்திய பிரதமர் மோடியுடன் பேச வேண்டும் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் பாதிக்கப்படும் வடக்கு மீனவர்களின் பிரச்சினை குறித்து பேச வேண்டும் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஈச்சமோட்டை ஞானவைரவர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல இந்த இந்திய இழுவமடி படகு சட்டவிரோதமாக அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. வடமாகாண தமிழ் கடற்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கையில் கட்டாயம் அதை முன்னெடுக்க வேண்டுமென்றது தான் என்னுடைய கோரிக்கை. காலமாக சொல்லி கொண்டு வாரன். அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிழை, அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதை விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட 80% மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்பை நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டோம். கச்சதீவை கொடுத்தால் கூட, ஒரு தர்க்கத்துக்கு சொல்கிறேன், கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் கச்சதீவு கொடுக்க முடியாது, மற்ற கச்சதீவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது. அது மாதிரி தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு, நல்ல முடிவுக்கு வர வேண்டும். நாட்டுக்கு தேவையான அரிசி ஆலைகளில் இருப்பதாக வவுனியா மாவட்ட அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் சி விவேகானந்தன் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகளில் நாட்டிற்கு தேவையான அரிசி உள்ள போதும் வர்த்தகர்கள் அதனை குறைந்த லாபத்தில் கொள்வனவு செய்து விற்பனை செய்வதற்கு தயாராக இல்லை என வவுனியா மாவட்ட அரிசி ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் சி விவேகானந்தன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்கள் நாட்டில் விளைவிக்கப்பட்ட நெல் ஓரளவு சிறுவக நெல் வரும் வரைக்கும் போதிய அளவு நெல் இருக்கிறது. தனியார் பொருளாதாரம் உள்ளாக்கள் வாங்கி கட்டி வச்ச நெல்லும் இருக்குது. அது கூடிய விலைகளை பார்த்து விற்பதற்காக அவைகள் வைத்திருக்கிறார்கள். மில்லேச பொறுத்தளவில் அரச கட்டளைக்கு உடன்படிந்து
அரசின் விலை நிர்ணயத்துக்கு அரிசியை கொடுப்பதற்கு தாராளமான அரிசி இருக்கிறது. ஆனால் அரசு சொல்லுகிறது அரிசி தட்டுப்பாடு, வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்கப் போகிறோம் என்று. இது நல்லாட்சி செய்கிற அரசு சரியாக எல்லா இடமும் கணக்கெடுத்து இந்த அரிசியை சந்தைப்படுத்துவதற்குரிய உதவியையும் அதுக்குள்ள பொறிமுறையையும் செய்ய வேண்டும். வெள்ளநாடு 230 ரூபா அரசினால் போடப்பட்ட விலை, நாங்கள் 225 ரூபாய்க்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். சிவப்பு கோரா நீட் அரிசி 230 ரூபா அரசினால் நிர்ணயிக்கப்பட்டது, அதுவும் நாங்கள் 225 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். வாங்குறதுக்கு முதலாளி வர்க்கமும் இல்லை, கடைக்காரரும் இல்லை, சத்தோசாவும் இல்லை, கோஆபரேட்டிவும் இல்லை. அரிசி வித்தாத்தான் விவசாயிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கொடுக்க வேண்டும். அது எல்லாமே சரியான மந்தகதியாக இருக்கிறது. இதற்கு அரசு சரியான ஒரு முடிவெடுத்து இந்த அரிசி தட்டுப்பாடு இலங்கையில் தற்காலிகமாக இல்லை, அதை புரிந்து நடக்க வேண்டும். குளங்கள் எல்லாத்திலே நிரம்ப தண்ணி இருக்கு, சிறுபோக நெல் விளைஞ்சு வந்தால் இந்த வருடத்துக்கே அரிசி தட்டுப்பாடு வராது. எல்லா இடமும் அரிசி இருக்கிறது, வாங்குவதற்கு கடைக்காரர் இல்லை. இது என்ன காரணம் என்றால், முன்னைய அரசில் கூடிய லாபம் பெற்ற வியாபாரிகள் இந்த 5 ரூபாவில் தங்களுக்கு பற்றாக்குறை 10 ரூபா வேணும் என்று இன்னும் குறைச்சு கேட்கிறார்கள். லஞ்சம் மற்றும் ஊழலற்ற பணித்துறையை நோக்கிய செயற்திட்டம் தொடர்பாக மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் விசேட செயலமர்வு இடம்பெற்றது. லஞ்சம் மற்றும் ஊழலற்ற பணித்துறையை நோக்கிய செயற்திட்டம் தொடர்பான விசேட செயலமர்வு மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. உத்தியோகபூர்வ பணி நிறைவேற்றப்படுதல் என்பதில் அதனை துரிதப்படுத்தல், தாமதப்படுத்தல், நிறைவேற்றுவதற்கு தடை ஏற்படுத்துதல், நிறைவேற்றுவதனை தடுத்தல், நிறைவேற்றும் போது பக்க சார்பாக இருத்தல் மட்டுமன்றி உத்தியோகபூர்வ பணி நிறைவேற்றாதிருத்தல் போன்ற அரசு நிர்வாகத்துறையில் ஏற்படுகின்ற நிர்வாகத்துறை சீர்கேடு மற்றும் தண்டனை சட்டம் தொடர்பாக செயலமர்வில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பில் பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னம் தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது. பயிற்சி செயலமர்வில் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலக அலுவலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பாக விழிப்புணர்வு செயலமர்வு அம்பாறை சம்மாந்துறையில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி சபைகள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவூட்டுவதற்கான தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவூட்டல் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று சம்மாந்துறை பிரதேச செயலகத்தில் தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பாக விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. சம்மாந்துறை, நாவிதன்வெளி, இறக்காமம் ஆகிய பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களுக்காக செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ்எல் முகமது ஹனீஃபா தலைமையில் திகாமடுள்ள மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியும் மாவட்ட செயலாளருமான சிந்தக் அபேவர்த்தனவின் அறிவுறுத்தலுக்கு அமைய செயலமர்வு இடம்பெற்றது. தேர்தலில் பிரசார அலுவல்களுக்கு செய்யப்படும் செலவுகள், கூட்டங்கள் நடத்துவதற்காக ஏற்படும் செலவுகள், அச்சிடும் நடவடிக்கைகளுக்கான செலவுகள், அச்சு மற்றும் இலத்தினரியல் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தலால் ஏற்படும் செலவுகள் தொடர்பாக வேட்பாளர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. மாவட்ட தேர்தல்கள் பிணக்குகள் தீர்வகத்தின் பொறுப்பாளரும் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளருமான எம்.ஏ. முனாசிர் மற்றும் நிந்தவூர் பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஏ.பி. சுல்ஃபிகார் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டு தெளிவூட்டல்களை வழங்கினர். கிளிநொச்சி, கரைச்சி, புளியம்பொக்கனை, நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பங்குனி உத்தரப்பொங்கல் இன்று ஆரம்பமானது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான கரைச்சி, புளியம்பொக்கனை, நாகதம்பிரான் ஆலயத்தில் வருடாந்த பங்குனி உத்தரப்பொங்கல் உற்சவம் இன்று விளக்கு வைத்தல் பூசையுடன் பிரம்பு வழங்கும் நிகழ்வுடன் ஆரம்பமானது. அதனையடுத்து பாரம்பரிய முறைப்படி பண்டம் எடுத்து வருவதற்கு பக்தர்கள் மாட்டு வண்டில்களில் யாழ்ப்பாணம், புத்தூர் பண்ட மாவடிக்கு வருகை தந்தனர். ஆலயத்தின் வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் விழா எதிர்வரும் 11ஆம் தேதி இரவு இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு ஆலய பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து பிரம்பு வழங்கும் வைபவம் இடம்பெற்றது. தொன்று தொட்டு பேணப்படும் மரபுகளுக்கு அமைவாக இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் புத்தூர் சந்தியில் அமைந்துள்ள பண்ட மரபடியில் தங்கியிருந்து பொங்கலுக்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு எதிர்வரும் 11ஆம் தேதி மீண்டும் ஆலயத்தை அடைந்த பின்னர் பொங்கல் இடம்பெற உள்ளது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மகளிர் தின நிகழ்வு இன்று நீர்கொழும்பில் இடம்பெற்றது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மகளிர் தின நிகழ்வு இன்று நீர்கொழும்பில் இடம்பெற்றதுடன் பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. நீர்கொழும்பு கொப்புரா தம்பியில் இருந்து பேரணி ஆரம்பித்து ருக்குமணி மண்டபம் நோக்கி நகர்ந்தது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் பெண்கள் அமைப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்ட பேரணியில்
பெண்களுக்கான சம உரிமை, மீனவ சமூகத்திற்கான காணி வீடுகளுக்கான உரிமை பத்திரங்கள் என்பவற்றை வழங்க வலியுறுத்தப்பட்டதுடன் அரசியல் தலையீடுகள், வளங்கள் சுரண்டல் போன்ற விடயங்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பெண்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க பிரதிநிதிகள், காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள், பல சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், தென்னிலங்கையை சேர்ந்த மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து கொண்டனர். அமெரிக்க வரியால் ஆடை தொழில்துறை பாதிக்கப்படும் என சிறு தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிருக்ஷா குமார் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள 44% வரியை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளதாக சிறுதொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிருக்ஷா குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வியை முன்வைத்தார். ආනයනය කරන එහෙම නැත්නම් ලංකාවෙන් ඇමරිකාවට අපනයනය කරන භාණ්ඩවලට 44%ක தீர்வுபத்த වැඩි කිරීම. இலங்கை ஏற்றுமதியை பாதிக்கும் வகையில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி அதிகரித்துள்ளார். இது பாரிய சுங்க பிரச்சினையாகும். இது நாட்டின் ஆடை தொழில்துறைக்கு பாரிய சவாலாக அமையும். அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் அதற்கு தேவையான விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார். இத்தகைய பின்னணியில் இந்த விடயத்தை எதிர்கொள்வதற்கு நம்முடைய நாடு தயாராக உள்ளதா என ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்திடம் வினவ விரும்புகின்றோம். இந்த விடயத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான செயற்திறன் அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும். ஏனெனில் விதிக்கப்பட்டுள்ள 44% வரியின் காரணமாக பொருட்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்படும் நிலை காணப்படுகின்றது. அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும். ආනයනය කරන එහෙම නැත්නම් ලංකාවෙන් ඇමරිකාවට අපනයනය කරන භාණ්ඩවලට 44%ක තීරුබද්ධ වැඩි කිරීම. ஜனாதிபதி கட்சி அரசியலுக்கே முக்கியத்துவம் வழங்குகின்றார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் நலனை விட கட்சி அரசியலுக்கே முக்கியத்துவம் வழங்குகின்றார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். එයාගේ වක්කීම තියෙන්නේ තමන්ගේ පක්ෂ දේශපාලනය කරන්නේ පමණක් නෙමෙයි. මේ රටම තමන්ගේ කියලා හිතාගෙන ඒ අනිත් රටවල් එක්ක තියෙන විදේශ සම්බන්ධතා ටික ඇති කරගන්න එක. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் இடம்பெற்ற 3 சர்வதேச மாநாடுகளில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் நாட்டுக்கே இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வரி விதிப்பு குறித்து கூறியிருந்தார். அவ்வாறாயின் ஆபத்தை எதிர்நோக்கப் போகிறோம் என்பது தெரிந்த விடயமே. அப்போதே குழுவொன்றை அமைத்து இது குறித்து ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்துடன் நமது அரசாங்கம் பேசியிருக்க வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க நாட்டுக்கு ஜனாதிபதி என்பதை மறந்துவிட்டு கட்சி தலைவர் என்ற வகையில் மாத்திரமே இயங்கி வருகிறார். சர்வதேச நாடுகளுடனான இராஜதந்திர உறவு அவசியமானதாகும். அதனை தவிர்த்துவிட்டு முன்னேறுவது மிகவும் கடினம் என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். එයාගේ වක්කීම තියෙන්නේ තමන්ගේ පක්ෂ දේශපාලනය කරන්නේ පමණක් නෙමෙයි. මේ රටම තමන්ගේ කියලා හිතාගෙන ඒ අනිත් රටවල් එක්ක තියෙන විදේශ සම්බන්ධතා ටික. நாட்டின் பல பகுதிகளில் கடும் மின்னல் தாக்கத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, வடமேற்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் கடும் மின்னல் தாக்கத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த முன்னறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வேலணை பகுதி வர்த்தகர்கள் புதிய கடைகளை தமக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வேலணை பகுதி கடை வர்த்தகர்களின் ஏற்பாட்டில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று முற்பகல் வேலணை பிரதேச சபை முன்பாக பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்களின் பங்கேற்புடன் போராட்டம் இடம்பெற்றது. நீண்டகாலமாக கடைகள் நடத்தி தங்களுக்கே புதிய கட்டட தொகுதியில் கடைகள் வழங்கப்பட வேண்டும் என வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மீள் நிர்மாணம் செய்து உரியவர்களுக்கே வழங்கப்படும் என்று பிரதேச சபை தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி எங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்றும் வழங்கப்பட்டது. எங்களுக்கு எதிராகவும் தற்காலிகமான கடைகளை நிறுவி தந்திருந்தார்கள். எங்களுக்கு வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகளை எல்லாத்தையும் மீறி பிரதேச சபை தீர்மானங்கள் எல்லாத்தையும் மீறி டெண்டர் கோல் பண்ணினாங்க. நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை நாடி அதுக்கு தடை உத்தரவு பெற்றிருந்தோம். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் திருப்ப மீள பணம் வழங்கப்பட்டதாக மீதி கடைகளும் கட்டப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் போய் கதைத்த போது அவர் சொல்லியிருந்தார்கள், நீங்கள் முந்தைய கட்சியுடனும் முந்தைய நிர்வாகத்துடனும் முந்தைய தவிசாளர் முந்தைய செயலாளர்களுடன் மாத்திரமே நீங்கள் இதை கதைக்கலாம், எங்களோடு கதைத்து எந்த பிரயோசனம் இல்லை என்றார்கள். எங்களோட கோரிக்கை என்னவென்றால், இவர்கள் ஓப்பன் டெண்டரில் போட போகிறேன்னு எங்களுக்கு முதல் சொல்லவில்லை. எங்களுக்கு கூறியிருந்தது நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கே மீளக்கடை வழங்கப்படும் என்றதான் அவையோட தீர்மானமாக இருந்தது. அதே தீர்மானத்தை எங்களுக்கு செயற்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். எங்களுக்கு தேவை அதே தீர்மானத்தை திருப்பி மீள எங்களுக்காக வழங்க வேண்டும் என்று. இப்பொழுது ஊழலற்ற அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் இங்கு வந்து செல்கிறார்கள். இந்த ஊரையும் புறப்படமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு தான் செயற்படுகிறார்களே ஒழிய யாருமே இந்த கட்டிடத்தை வழங்கி வைக்க வேண்டும் என்று முன்வரவில்லை. அத்தோடு இப்பொழுது ஒரு புதுசாக கதை சொல்லுகிறார்கள், 5 வருடமாக நாங்கள் வாடகை அறவிடவில்லை, பிரதேச சபைக்கு நட்டம். 4 வருஷமாக இந்த கடை கட்டி முடிஞ்சிருக்கு, அந்த கடையை கொடுக்கவில்லை. அப்பொழுது இவருக்கு நட்டம் ஏற்படவில்லையா? நாங்களும் முதல்களை போட்டுவிட்டு ஒரு ஒதுக்குப்புறமாக வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த கடை எங்களுக்கு உடைக்கைக்குள்ள சொன்ன வசனம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு உடைக்க உடனே நாங்கள் திருப்பி தருவோம். பிரதேச செயலாளரும் தலைவர் உங்களுக்கு தற்காலிக ஒரு நடத்துறதுக்கு இடம் வேணும் என்றால் உங்களுக்கு ஒதுக்கி தரப்பட மாட்டேன். அதே இடம் ஒதுக்கி தந்திருக்கணும். அதற்கான மின்சார வசதி தந்திருக்கணும். செய்து அது யாரும் எங்கட காசுலாம் செய்யணும். எங்கிட்ட எல்லாம் இருக்குது. இந்த கடையால் இந்த பங்களாதேஷ் சண்டை சுடுவாராத்தான் இருக்குது. இங்கே இருக்கிற சைன பண்ணி மாற முடியும், சம்பளத்துக்கு போயிருக்கணும். இந்த 13 கடையும் இந்த 13 கடைக்காரருக்கு வழங்காத பட்சத்தில் எங்களோட குடும்பத்தை இந்த பிரதேச சபையில் ஒப்படைத்து விட்டு நாங்கள் இந்த கடைக்காக எதுவும் செய்ய நாங்கள் துணிவோம். எங்களுக்கு குறைந்தது 15 நாளைக்கு இல்லை. எங்களுக்கு இதுக்கான ஒரு பிரதேச சபையோ எந்த மேல் அதிகாரம் ஒரு பதில் வர வேணும். மட்டக்களப்பு உன்னிச்சை குளத்தில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு உன்னிச்சை குளத்தில் நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆய்த்திமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏறாவூரை சேர்ந்த 29 வயதுடைய அகமது பஸ்ரி என்பவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். நண்பர்களுடன் நீராடி கொண்டிருந்த போது இவ்வனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சகிதம் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். ஆய்த்திமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை திருக்கோவிலில் மொழி மற்றும் கலைகள் கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் கலாசார மத்திய நிலையத்தின் ஊடாக புத்தசாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினால் நடத்தப்பட்ட மொழி மற்றும் கலைகள் கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருக்கோவில் கலாசார மத்திய நிலைய பொறுப்பதிகாரி K. ரவீந்திரனின் தலைமையில் நேற்று மாலை இந்நிகழ்வு இடம்பெற்றது. சிங்களம், ஆங்கிலம் மற்றும் கலைத்துறைகளில் கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் பிரதம அதிதியாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் கலந்து கொண்டார். பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இடம்பெறும் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பிற்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி அமைப்பின் 6வது உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றும் தலைவர்களுக்கான ராப்போசன விருந்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று கலந்து கொண்டார். பிம்ஸ்டெக் 6வது உச்சி மாநாடு தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இன்று வரை இடம்பெற்றதுடன் அதில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று பிற்பகல் 5:55 மணிக்கு தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள சுவர்ணபூமி விமான நிலையத்தை சென்றடைந்தார். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த மாநாடு இவ்வாண்டு சுவீட்சம், மீளாற்றல் மற்றும் திறந்த தன்மை என்னும் கருப்பொருளின் கீழ் இடம்பெறுகின்றது. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாளம், இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய 7 உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த உச்சி மாநாட்டின் நோக்கமாகும். அரசாங்கத்தின் இரட்டை முகம் வெளிப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் காரணமாக அரசாங்கத்தின் இரட்டை முகம் வெளிப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அன்று 2023 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த நாட்டிலே மக்களுக்கு அன்று ரணில் விக்ரமசிங்க கையொப்பந்தம் வைக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்களை பற்றி பொய் சொல்லி இருக்கிறார். அது பொய் சொல்லி இருக்கிறார். அப்படியானா அவர் அதை சொல்ல வேணும். அப்படி இல்லாவிட்டால் அவருடைய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு
எதுவும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறது என்று தான் இந்த ஒப்பந்தங்களை வைக்கிறதுக்கு அவர் இப்போது முன் வந்திருக்கிறது. அதனால அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை நாங்கள் பார்த்தோம் என்றால், கடந்த காலத்தில் இந்தியாவை பற்றி பல எதிர்ப்புகள் அவர்கள் அன்று பேசிக்கொண்டிருந்தார்கள். 88-89 காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக பல போராட்டங்கள் செய்தார்கள். இந்தியாவுடைய சாமனங்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்று பேசினார்கள். நாங்கள் மைசூர் பறிப்பு என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். பொம்பாய் வெங்காயம் என்று சொல்லக்கூடாது என்று கூறினார்கள். அப்படி இந்தியாவுக்கு எதிராக பல போராட்டம் செஞ்ச ஜேவிபி கட்சியுடைய தலைவர் அவர்களும் ஜேவிபி கட்சியும் இன்று அவர்கள் இந்தியாவுடன் கையொப்பந்தம் செய்த நேரத்தில் அவர்களுடைய போராட்டத்தில் இழந்த அந்த குடும்பங்களுக்கு அவர்கள் இப்போ என்னத்தை நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. அப்படி என்றால் எங்களுக்கு விளங்குது, இவர்களுடைய இரட்ட வேஷம் இப்போது வெளிவந்திருக்கிறது. அவர்கள் எதிர்கட்சியில் இருந்து கூறினது உண்டு, அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூறுவது உண்டு. தெளிவாக அவர்களுடைய இரட்ட முகம் இப்போது மக்கள் மத்தியிலே வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்கள் மத்தியிலே கூற விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபொரஸ்ட் மீது கொழும்பு உயர்நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோருக்கு குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இதன்போது பிரதிவாதிகளான 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகை முன்னிலையில் கையளிக்கப்பட்டன. மேலும் இது தொடர்பான விரிவான விசாரணைகளை மே 10ஆம் தேதி நடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை தமிழரசு கட்சியினால் தொடர்பகம் திறக்கப்பட உள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் மக்களுக்கான சேவைகளை முன்னெடுப்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சியினால் தொடர்பகம் திறக்கப்பட உள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி தலைமை செயலகத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வெறுமனே அரசியல் கட்சி விவகாரங்களுக்கு மட்டுமில்லாமல் மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் இங்கே ஒரு தொடர்பகம் ஒன்றை நாங்கள் இன்றைக்கு அங்குரார்ப்பணம் செய்கிறோம். தமிழரசு தொடர்பகம் என்ற பெயரிலே ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு விதங்களிலே மக்களுக்கு நாங்கள் சேவையாற்ற முடியும். ஆகையினாலே வெறுமனே தேர்தல்களிலே போட்டியிடுவது மட்டுமல்ல, எங்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொரு சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அங்கேயும் சேவை செய்வார்கள். அல்லாமலும் நேரடியாக மக்களுடைய தேவைகளை கவனிப்பதற்கு நாங்கள் இப்படியாக தலைமை காரியாலயத்திலே ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சி எங்களுடைய மற்ற அலுவலகங்களுக்கும் வருங்காலங்களிலே நாங்கள் நீடிப்போம். எங்கெங்கே மக்கள் வருகிறார்களோ அங்கே அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் செயற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். பட்டலந்த வதை முகாம் இருந்ததா இல்லையா என்கின்ற விடயம் சம்பந்தமாக ஒரு அறிக்கை இருக்கிறது. அதிலே அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடுகள் சம்பந்தமாக அந்த அறிக்கையிலே ஒவ்வொரு விடயங்கள் இருக்கின்றன. அதை குறித்து பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் நடைபெற இருக்கிறது. நாங்கள் எவரும் அந்த வதை முகாமை கண்டவர்கள் அல்ல, நாங்கள் அதுக்கு போனவர்களும் அல்ல. ஆகையினாலே அதை பற்றி தெரிந்ததாக வஜிராபயோதன விடயங்களை சொன்னால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பிரிவிற்குட்பட்ட முன்பள்ளி சிறார்களின் சுகாதார மேம்பாட்டு திட்டம் தொடர்பில் முன்னேற்ற கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பிரிவிற்குட்பட்ட முன்பள்ளி சிறார்களின் சுகாதார மேம்பாட்டு அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான முன்னேற்ற கலந்துரையாடல் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரனின் ஆலோசனைக்கு அமைய பிராந்திய சுகாதார பிரிவு முன்பள்ளி சிறார்களின் சுகாதார அபிவிருத்தி மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் முன்பள்ளிகளை மேம்படுத்துதல் தொடர்பாக பிராந்திய சுகாதார மேம்பாட்டு வைத்திய அதிகாரி எம். அச்சுதனின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெஸ்டினா முரளிதரன் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. உதவி மாவட்ட செயலாளர் ஜி. பிரணவன், முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மாவட்ட இணைப்பாளர் வி. முரளிதரன், மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் சுபா சுதாகரன், களவாஞ்சிக்குடி உதவி பிரதேச செயலாளர் சத்யகௌரி தரணிதரன், கிரான் உதவி பிரதேச செயலாளர் லோஜினி விவேகானந்தன் மற்றும் பிராந்திய சுகாதார பணிப்பாளர், பணிமனை வைத்திய அதிகாரிகள், பிரதேச வைத்திய அதிகாரி அலுவலக தாதிய உத்தியோகத்தர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். அம்பாறை பெரிய நீலாவணையில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் நடமாடிய இளைஞனை நேற்றிரவு கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். கல்முனை விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 25 வயது மதிக்கத்தக்க பெரிய நீலாவணை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 1 கிராம் 70 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைக்காக பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டார். ஆயுர்வேத மருத்துவ பதிவு சான்றிதழை பெற்றுத் தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சின் செயலாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆயுர்வேத மருத்துவ பதிவு சான்றிதழை பெற்றுத் தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுதேச மருத்துவ அமைச்சின் செயலாளரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரான சந்தனகுமார ஸ்ரீவர்த்தன ஆயுர்வேத மருத்துவ சபையிடம் இருந்து பதவிச் சான்றிதழை பெற்றுத் தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கோரி முதலில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். மருத்துவ பதிவுச் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரரை ஆயுர்வேத வைத்திய சபை நடத்தும் தர மதிப்பீட்டு நடைமுறைக்கு உட்படுத்தாமல் சான்றிதழை வழங்குவதற்காக சந்தேக நபர் லஞ்சம் கோரியதாக லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மன்றில் தெரிவித்துள்ளது. பனா முறையில் வசிக்கும் பெண் ஒருவரை சுதேச வைத்திய நிபுணர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட 2 பிணை வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட 2 பிணையில் விடுவிக்க கொழும்பு மாளிககந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 இன்று மாளிககந்த நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கடற்கரையில் இன்று காலை மீனவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கடற்தொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் ஒருவர் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டதால் இன்று காலை மீனவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டது. குறித்த கடற்பகுதிகளில் மனித வலுவற்று உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் புரிந்து குறித்த சங்கத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறி நபர் ஒருவர் அப்பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு அடாத்தாக தொழில் புரிந்ததால் அங்கு மீனவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டது. குறித்த கரைவலை வாடியை அகற்றுமாறு நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் மருதங்கணி போலீஸ் நிலையம் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் போன்றவற்றிற்கு அறிவுறுத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விசனம் வெளியிட்ட மீனவர்கள் வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் சட்டத்திற்கு முரணாக கரைவலை தொழிலை மேற்கொள்வதால் படகுகள் சேதமடைவதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக நீரியல் வள திணைக்கள அதிகாரியிடம் வினவிய போது குறித்த கரைவலை சம்மாட்டிக்கு உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை உடன் அப்பகுதியில் இருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். 2024க்கு முன்னம் இருந்து நாங்கள் சொல்லி கொண்டு வரோம், இங்கே வந்து மிஷினை கொண்டு கரவலை இழுக்கலான்னு சொல்லி. அப்போ அதை மீறி இப்போ 2025 இந்த வருஷம் தனிப்பட்ட 2 நபர் வந்து தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம். அவையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதா இல்லை. நாங்கள் அவையோட போய் காய்க்கும் போது நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிக்கணுமே தவிர வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை. அனுமதி கடிதம் இவைக்கு வழக்க சொல்லி கொடுக்க இல்லை. 3 வருஷத்துக்கு அனுமதி கொடுக்க சொல்லி இப்போ சமாசத்துக்கும் விசரத்துக்கு எல்லாம் அனுமதி கோரி இருக்கிறோம். அவை என்னென்று சொன்னால் அந்த நிர்வாகம் ஊழல் தான் போய்கொண்டிருக்கு. அப்போ பொதுச்சபை அதை எதிர்த்ததால் அந்த நிர்வாகம் தனிப்பட்ட ரீதியாக இதில் வந்து சமூகம் தர முடியாமல் ஒழிச்சு நிற்கலாம். மிஷின் கொண்டு வளைக்காமல் வளைக்கலாம். மிஷின் கொண்டு வளைக்கிறத எப்படியாவது நிப்பாட்டி தருவாங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.